மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் உண்மைக்கு புறம்பா பல பொய் வாக்குறுதியை கொடுத்து தான் ஆட்சி அதிகாரத்திற்கே வந்தார். அதே அவரால் மீட் அவுட் பண்ண முடியல. அதுபோல தன் மகனும் அரசியலுக்கு வரமாட்டாங்க, என் ஃபேமிலியிலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு பொய்யா சொன்னார். அதுபோல இதுவும் ஒரு உண்மைக்கு மாறான தகவல். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இது உண்மைக்கு மாறான தகவல் அப்படின்னு நான் சொல்றேன்னா, 2026 களம்ங்கிறது தளபதி அவர்களின் ஜனநாயக ஆட்சி வேணுமா இல்ல திமுக மன்னராட்சி வேணுமா, இதுதான் நெரேட்டிவ். இதை மறைக்கிறதற்காண்டி 2011 அப்படிதான் பண்ணாங்க. டிஎம்கே 200 சீட் ஜெயிக்கும், எங்களுக்கு அரித்மெட்டிக் 50% இருக்கு அப்படின்னு ஒரு கட்டமைத்தார்கள். ஆனா மக்கள் மூன்றாவது இடத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். இது வரலாறு. அண்ணன் அழகிரி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் மன்னராட்சிங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களை கொச்சைப்படுத்துறீங்க. இல்ல 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 அவங்களோட நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஜனநாயகம்ங்கிறது தேர்தல் மட்டும் கிடையாது, அந்த பண்பு இருக்கணும். அப்பா பையன் பையன் பேரன், அப்பா பையன் பேரன், 3 பேர் மத்திய அமைச்சர், ஒருத்தர் எம்பின்னு இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு குடும்பம் 7 பேர் ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்டேட்டை 50 வருஷமா கொள்ளையடிக்கிறாங்க.